கிரிக்கெட்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையில சரக்கு அடிச்சு அவங்களோட கரியரை அவங்களே சமாதியாக்குனா 3 கிரிக்கெட் லெஜண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்பு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மார்டின் தான் இருக்காரு. இங்கிலாந்துக்கோசம் பயங்கரமா போலிங் போட்டு இருந்தாரு 2010ல. ஓவர் நெக்கல் வாழ்க்கை சிக்கல்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் வந்து சரக்கு அடிச்சு தன்னோட பவுன்சர் மேலே சிறுநீரை வந்து கழிச்சிருப்பாரு. சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கியோட பேப்புண்டமாவனே. சோ அதனால பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் அவர் மேல ஃபைனும் போட்டு இதுக்கப்புறம் கிரிக்கெட் பக்கமே வராதரா ராசான்னு சொல்லிட்டு பாய் பாய்ன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. செகண்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா வினோத் கம்ப்ளே தான் இருக்காரு. சச்சினா கூட தான் அவரோட கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா சச்சின் இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் ஆயிட்டாரு. ஆனா நம்ம வினோத் கம்ப்ளே பாத்தீங்கன்னா குடியார சங்க தலைவர் ஆயிட்டாரு. என்ன சொன்ன நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து டீம்ல வந்து எடுக்காதனால அவரோட கரியரும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பிளேஸ்ல ஜெசி ரைடர் தான் இருக்காரு. ஒன்ஸ் அப்பான டைம்ல பயங்கரமான பிளேயர். நியூசிலாந்துக்காக நம்மளோட மெக்லாம் கூட வந்து ஓப்பனிங் ஆகுவாரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துல வந்து அடிமையானதுனால பார்லே சில போல சண்டையானதுனால அவர் யாரோ வந்து பாட்டிலால அடிச்சதுனால இவர் வந்து கோமாக்கு போயிட்டாரு. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி கிரிக்கெட் வந்து பிளே பண்ணாரு. அண்ட் குடிப்பழக்கத்துல அதிகமா அடிக்ட் ஆனதுனால அவர் கரியரை வந்து ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவரும் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட்.